இப்போ 1 மந்த் இருக்கும். அவங்க அக்கா வீடு காது ஊற்ற வச்சுருந்தா சார். என் வீட்டுக்கார் பேரே போடல சார். இறந்தவங்களுக்கு கூட தெய்வ திருங்க போட்டு பேர் போட்டிருப்பாங்க சார். என் வீட்டுக்கார் ஒருத்தர் பிறந்தார், அவர் பேர் போடல. இன்னைக்கு போய் என் 2 ஸ்கூல் லீவில் என் 2 பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு அவங்க வீட்டில் விடுறேன்னு சொல்கிறாரு சார். நான் எப்படி சார் இதை ஏற்றுப்பேன்? ஏன் ஆக்சுவலி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வருது? ட்ரெஸ் போடுறதுல, சாப்பாடு இதெல்லாம் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது வேற ஒன்றும் இல்லை. இல்லை அது ஓகேங்க. நீங்கள் லவ் பண்ணும்போது அவங்க வேறு ஜாதின்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம். கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பின்னால எங்கள் வீட்டில் இருக்க ஜாதிகளாக இருக்கலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, நீ இப்படி பண்ணுறேங்கிற வார்த்தை ஏன் வருது? திருத்திக்கிறேன் சார். இல்லை அது என்னமோ தெரியல, இங்கே வந்தோடனே எல்லாம் திருந்திக்கிறேன்னு சொல்கிறது தான் ஏற்றுக்க சார். முடியாது. இந்த வார்த்தையுமே இப்போ ஒரு வாரமாக சொல்லிக்கிறாரு. இந்த 1 வாரமாக தான் அந்த மீனிங்கை திருப்பி சொல்கிறாரு என்கிட்ட. என் வீட்டில் வந்து அப்படி இருப்பாங்க, நீ இப்படி இருக்க. அதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணால் நம்ம கத்துனா கூட என் வீட்டில் இப்படி யாருமே கத்த மாட்டாங்க, உங்கள் இதுதான் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மெயின் பண்ணி சொல்லிடுவார் சார். அதையுமே கரெக்டாக சொல்லிடுவார், அந்த வார்த்தையை சொல்லிடுவார். நான் சொல்லிட்டேன், அவங்க வளர்ந்த விதம் வேறு, நான் வளர்ந்த விதம் வேறு. எனக்கு இப்படி தான் இருக்க பிடிக்கும், இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா போன்னு தான் சொல்ல முடியும். நான் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, வேறு என்ன விஷயம்ல இந்த ஃபேமிலியோட கம்பேரிசன் வருது? எல்லா விஷயத்துலையுமே சார். இப்போது நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அதாவது எங்கள் அப்பா அம்மா தனியாக எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டி கொடுத்து இடம் வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சுட்டாங்க சார். அவங்க வீட்டிலேருந்து இன்னும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. நாங்கள் அதை கேட்கவும் கிடையாது, இதை நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க அப்போ நான் கேட்க கிடையாது. அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், உன் வீட்டில் உன்னை மதிக்கலை, எந்த ஒரு விஷயத்துலையுமே உன்னை மதிக்கலை, என் பிள்ளைங்கள இங்கே விடாத. அப்பா நான் அப்படி சொன்னேன்னா, என் பிள்ளைங்கன்னா நீ வந்து 2வது பிள்ளைய சொல்லாத, மொதல் பிள்ளைய மட்டும் சொல்லு. மொதல் பிள்ளை தான் எங்கள் அக்கா மாதிரி இருக்குது, நான் அதை கொண்டு எங்கள் வீட்டில் தான் விடுவேன், நீ உன் பிள்ளை எங்கே வேணாலும் வச்சு வளர்த்துக்க. எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டார் சார் என் பிள்ளைங்கள. உன் வீட்டில் போய் என் பிள்ளைய விடுற, உங்களை மாதிரியே கொண்டு வரலான்னு பார்க்குறேன். நிறைய வார்த்தை, அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஏன்டா கல்யாணம் பண்ணுறங்கிற ஒரு ஸ்டேஜ் வரை கொண்டு போயிடும் சார். எனக்கு லவ் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் வேறு ஜாதின்னு தெரியும். திருமணம் ஆன பின்னால் இதில் எங்கேருந்து ஜாதி வருதுன்னு கேட்குறேன். கல்யாணம் ஆனது பின்னால் எங்கள் ஆளுங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க, உங்கள் ஆளு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்கள் ஆளுலாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க, எங்கள் ஆளுலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பேச்சு ஏன் வருதுன்னு கேட்க. எனக்கு அங்கேயே இருந்து பழகிருச்சு சார். எங்கள் வீட்டில் எப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டியதானே? உங்கள் ஜாதியில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி தானே? தெரியாமல் இதை பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டீங்களா? வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போனான் சார். வீட்டு வாசலில் வந்து 2 கூட்டிகிட்டு போனான். எங்கள் அம்மா அப்பா வேணான்னு சொல்லியும் என்னை வந்து கல்யாணம் பண்ணது இதெல்லாம் சொல்லி காமிக்கிறதுக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியல சார். இல்லை ஆக்சுவலாக தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப ஏற்றுக்கவே முடியாமல் இருக்குது. இதெல்லாம் மாற்றிக்கிறேன் சார், என்னை மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு மாதிரி கேஷுவலாக அவங்க சீரியஸாக பேசுகிறதையும் கூட நீங்கள் லெஃப்ட்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தள்ளிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பிஹேவியரும் நான் நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நான் நினச்ச மாதிரி சாப்பிடணும், நான் நினச்ச மாதிரி தான் பேசணும், இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அது கல்யாணம் ஆகி பண்ணது பின்னாலேயும் இப்படி பேசுறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய. நான் பேசுவேன், அவங்க சொந்த வீடு கட்டி வச்சு அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வீட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பர்சனலாக வரக்கூடிய பிரச்சனைகள், ரைட்டா? அது வந்து நீங்கள் பேசுறதுக்கு அவங்க பேசியிருக்கலாம், அவங்க பேசியிருக்கலாம். பட் இது ஜாதி எங்கேருந்து வருதுன்னு தான் கேட்குறேன் நான்.